ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஃப்ரூட்ஸ் குக்கிங் தான் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரூட்ஸ் குக்கிங் எதுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு ஜூஸ்லாம் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நான். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து எங்கிட்ட வீட்டில் இருந்தது மட்டும் எடுத்துட்டேன். டூட்டி ஃப்ரூட்டி, க்ரீனு, ரெட்டு, அப்புறம் செரி, கொஞ்சம் டேட்ஸ், இதெல்லாம் வந்து எங்கிட்ட இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், அதெல்லாம் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு கண்ணாடி ஜார் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து இந்த டூட்டி ஃப்ரூட்டி, செரி, டேட்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஜூஸ் பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் ஜூஸு, கிரேப்ஸ் ஜூஸ் ரெண்டுமே எடுத்துக்கலாம். பட் இதில் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, ஆரஞ்ச் ஜூஸ் வந்து ஒரு 4 to 5 ஹவர்ஸில் வந்து நீங்கள் சோக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிடணும் கேக் பண்ணுறதுக்கு. அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா வந்து புளிச்சு போயிடும். பட் கிரேப்ஸ் வந்து அப்படி கிடையாது. ஒரு 2 days வரைக்கும் வச்சு 3rd day வந்து நீங்கள் கேக் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக ரியல் ப்ளம் கேக் மாதிரியே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே நல்லா லிக்விடாக ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டேன். இந்த லிக்விட் பார்த்திங்கன்னா 3ஆவது நாள் பார்க்கும்போது நல்லா அப்சர்வ் பண்ணிவிடும் அந்த ஃப்ரூட்ஸ்லாம். கேக் கூட செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கேக் ரெசிபி வேணுன்னா வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, பாய்.